வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வாழைக்காய் சிப்ஸ் நல்லா மொறுன்னு வர்றதுக்கு டிப்ஸோடு இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வாழைக்காய் சிப்ஸு தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். வீட்டில் ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தாவே போதும். அதை வச்சு நீங்கள் மொறுன்னு ஒரு சிப்ஸு தயார் பண்ணிடலாம். அந்த மொறுப்பு வர்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாவே அந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப மொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கோம். வாழைக்காவோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் வந்து நம்ம எடுத்துட்டோம் கட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் சீவுறது இருக்கும் இல்லையா, அதை வச்சு தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சீவிட்டோம். இப்போ வந்து சிப்ஸு ஸ்க்ரேப்பரில் நீங்கள் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெலிஸாக வரும். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா சீவி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் மெலிஸாக இருக்கிறனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம சிப்ஸ் போடும்போது அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நமக்கு வந்து சரியாக வேகாமல் மொறுப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு 15 நிமிஷம் போல் இதை காய வைக்கணும். அப்போ தான் சிப்ஸ் வந்து நல்லா ஒட்டாமல் மொறுப்பாக இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸு. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை நல்லா காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச விட்டு தான் நம்ம வந்து சிப்ஸு போடணும். நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற அளவு தான் நம்ம வந்து சிப்ஸ் போடணும். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நிறைய சிப்ஸு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வேகாமல் இருக்கும், மொறுப்பாக இருக்காது. அதே மாதிரி ஃப்ளேமும் வந்து நல்லா ஹையில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விடலாம். இப்போ வந்து நிறையா பபிள்ஸாக வருது இல்லையா, நம்ம கொஞ்சம் நேரம் சிப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ்லாம் அடங்கி சவுண்டெல்லாம் கம்மியாயிடும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு நீங்கள் பெரட்டி விட்டிங்கனாலும் நல்லா கலகலன்னு சத்தம் வரும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் சிப்ஸை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு செட்டும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். எண்ணெய் நல்லா காய விட்டு தான் நம்ம சிப்ஸ் போடணும். எண்ணெயோட அளவையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சலசலப்பெல்லாம் கம்மியான பிறகு நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய டிப்ஸு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரித்து எடுத்து அதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். நம்ம சிப்ஸ் வந்து நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா சிப்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்ம உப்பும் மிளகாத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா மொறுப்பான வாழைக்காய் சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த குட்டி டிப்ஸோடு நீங்களும் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் வந்து செம்மையாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.